தங்கம் மீதான ஜிஎஸ்டியை மாற்றம் செய்யாமல் இருப்பது வரவேற்கத்தக்கது என சென்னை நகை வணிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சாந்தகுமார் தெரிவித்துள்ளார். கோல்டுக்கு தான் மிக குறைந்த ஜிஎஸ்டின்னு சொல்லி 3%. அதற்கு அப்புறம் கூட சில பேர்லாம் கேட்டாங்க, அதை கூட 1% ஆக்கணும்னு. நாங்கள் அடிக்கடி மாண்புமிகு நிதியமைச்சர் அவங்கள போய் சந்திக்கிறப்ப மகஜர் கொடுக்குறப்பெல்லாம் கூட லாஸ்ட்டில் கூட சந்திக்கிறப்ப சொன்னோம், ஜிஎஸ்டி கோல்டுக்கு குறைன்னு நாங்கள் கேட்கறது முறையில்லை. ஏன்னா இதை விட குறைக்கிறதுக்கு முடியாதுன்றது விஷயம். ஆனால் இதை ஏற்றாமல் இருங்க அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தோம். அதே மாதிரி அவங்க இந்த முறையும் அதில் எதுவும் கை வைக்கலை. அதே 3% தொடர்றதுக்கு ஒரு வழிவகுத்து இருக்காங்க. அது சந்தோஷமா இருக்கு. புற்றுநோய் உள்ளிட்டவற்றுக்கான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. ஏராளமான நோயாளிகளுக்கு பலன் தரும் என்று இந்திய மருந்து உற்பத்தியாளர் சங்க தலைவர் சுதர்சன் ஜெயின் கூறியுள்ளார். மேலும் பல மருந்துகளுக்கும் மருத்துவ உபகரணங்களுக்கும் வரி குறைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டது மிகப்பெரிய முடிவு என அப்போலோ மருத்துவ குழும தலைவர் சோபனா காமினேனி கூறியுள்ளார். சிறிய கார்கள் மற்றும் பைக்குகளுக்கு ஜிஎஸ்டி 28%-இலிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளதால் வாகனத்துறையைச் சேர்ந்த நிறுவன பங்குகள் கணிசமான உயர்வுடன் வர்த்தகமாகின்றன. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்தின் பங்கு சுமார் 8% உயர்ந்து வர்த்தகமாகியது. இதேபோல ஐஷர் மோட்டார்ஸ், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி மற்றும் ஹீரோ மோட்டார் கார்ப் ஆகிய நிறுவனங்களின் பங்குகளும் 5% வரை உயர்ந்து வர்த்தகமாகின. செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் புதிய ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிமெண்ட் மற்றும் இரும்புக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதால் வீடு கட்டுமான செலவுகள் குறையும் என இந்திய கட்டுமான நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பான கிரடாய் தெரிவித்துள்ளது. மேலும் அரசின் இந்த முடிவு பொதுமக்களுக்கு மட்டுமில்லாமல் ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்று அந்த அமைப்பின் தலைவர் சேகர் பட்டேல் தெரிவித்துள்ளார். வரி குறைப்புடன் வரி நடைமுறைகளில் சீர்திருத்தம் செய்யப்பட்டதையும் வரவேற்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் கேரளாவிற்கு ஆண்டுக்கு 8,000 கோடி ரூபாய் முதல் 10,000 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என அம்மாநில நிதியமைச்சர் KN பாலகோபால் கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட வேண்டும் என்ற தங்கள் கோரிக்கையை அரசு தீவிரமாக எடுத்துக் கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். வரி குறைப்பால் மத்திய மாநில அரசுகளுக்கு 48,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் இது தாங்கக்கூடிய அளவுதான் என்றும் மத்திய வருவாய்த்துறை செயலாளர் அரவிந்த் ஸ்ரீவஸ்தவா கூறியிருந்தார். ஜிஎஸ்டி குறைப்பு வரும் நாட்களில் வாகனச் சந்தையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என பொது போக்குவரத்து மற்றும் மோட்டார் வாகன நிபுணர் வளவன் அமுதன் தெரிவித்துள்ளார். வாகன தயாரிப்பாளர்கள் இந்த வாகனத்தை வாங்குவதற்கு ஃபைனான்சியல் அவைலபிலிட்டி பண்ணணும். அதாவது லோன் கிடைக்கிறதுக்கு உறுதி செய்யணும். லாங் டேர்மில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். குறைந்த அளவு வட்டி கொண்டதாகவும் இருக்கணும். இஎம்ஐயும் கம்மியாக உள்ளதாகவும் இருக்கணும். அது மாதிரி இருந்ததுன்னா வாகனத்தினுடைய விற்பனை அதிகரிக்கும். இது கிட்டத்தட்ட இந்த ஜிஎஸ்டி குறைப்பு மிக முக்கியமான மாற்றத்தை வாகன சந்தையில் ஏற்படுத்தும். உக்ரைனில் புதன்கிழமையன்று 502 ட்ரோன்கள் மற்றும் 24 ஏவுகணைகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. உக்ரைனிய விமானப்படை 451 ரஷ்ய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியது. இதனால் பல்வேறு பகுதிகளில் தீ விபத்துகள், காயங்கள் மற்றும் பெரும் சேதங்கள் ஏற்பட்டன. கீவ் பகுதியில் உள்ள விஷ்கோரோட் நகரில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ரஷ்ய ட்ரோனின் சிதறிய பாகங்கள் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு இடையே விழுந்ததில் தீ பற்றியது. இதில் கார்கள் மற்றும் ஜன்னல்கள் சேதமடைந்தன. தலைநகர் கீவில் ஒரு ரஷ்ய ட்ரோன் விழுந்து விபத்துக்குள்ளானது. கிளாடியா பிராந்தியத்தின் ஸ்னாமியன்கா நகரில் 5 பேர் காயமடைந்தனர். ரயில்வே உட்கட்டமைப்பின் மீதான தாக்குதல்கள் பல ரயில்களின் இயக்கத்தில் தாமதத்தை ஏற்படுத்தின. கெமல்னிட்ஸ்கியில் வெடிப்புகள் காரணமாக தீ விபத்து மற்றும் சேதங்கள் ஏற்பட்டன. பொது போக்குவரத்து பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லுட்ஸ்கில் ஒரு குடியிருப்பு கட்டிடம் மற்றும் பல வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன. செர்னியிவ் பிராந்தியத்தில் ரஷ்ய ட்ரோன் தாக்கியதில் ஒரு வீடு தீப்பிடித்ததோடு அருகில் உள்ள பல வீடுகள் மற்றும் கார்கள் சேதமடைந்தன. போர் 3 ஆண்டுகளாக தொடரும் நிலையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் வான்வழி தாக்குதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. அமெரிக்க மாநிலமான கலிபோர்னியாவில் சில மாத இடைவேளைக்கு பிறகு காட்டுத்தீ மீண்டும் பரவி வருகிறது.
டோலும் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 7000 ஏக்கர் பரப்பிலான மரங்கள் தீயில் எரிந்து சாம்பலாகின. தீ பரவுவதை கட்டுப்படுத்த சிறு ரக விமானம் மூலம் காட்டுத்தீ மீது ரசாயன பொடி தெளிக்கப்பட்டது. சக்தி வாய்ந்த மின்னல் காரணமாக காய்ந்த சருகுகளில் தீப்பிடித்தது மூலம் காட்டுத்தீ ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கர்நாடக பாஜக எம்எல்ஏ முனிரத்னா மீது கட்சியின் பெண் தொண்டர் அளித்த பாலியல் புகாரை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு முனிரத்னா குற்றமற்றவர் என்று அறிக்கை அளித்துள்ளது. பெங்களூரு ஆர்ஆர் நகர் தொகுதி பாஜக எம்எல்ஏவான முனிரத்னா மீது 40 வயது பாஜக பெண் தொண்டர் கடந்த மே மாதம் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்தார். அதன்படி ஆர்எம்சி யார்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் முனிரத்னா குற்றமற்றவர் என பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தனர். குஜராத்தில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி குழந்தைகள் 200 பேர் சதுரங்க போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்துக்கு தயாராகி வருகின்றனர். பாலசினோர் மாவட்டத்தின் முவாடா கிராமத்தில் உள்ள தொடக்கப் பள்ளியில்தான் அவர்கள் பயில்கின்றனர். பள்ளியில் கிடைக்கும் இடத்திலெல்லாம் எதிரெதிரே அமர்ந்து பயிற்சி பெற்று வருகின்றனர். இவர்களில் 6 பேர் சர்வதேச செஸ் கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளனர். பலர் மாநில அளவிலான போட்டிகளில் வென்றவர்கள். பள்ளி ஆசிரியர் சந்திப்பின் முன்னெடுப்பில் இவர்கள் தயாராகி வருகின்றனர். நாயை முற்றிலுமாக ஒழித்தால் எலிகளால் பிளேக் நோய் ஆபத்து ஏற்படுவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாய்களை முழுதாக ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்குன்னா எலிகள் பெருகும், அப்ப பிளேக் நோய் வரும். இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும். எதையும் ஒரு சமநிலையில வைக்கணும். அப்ப அதை முறையா மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அது பண்ணணும். அதுக்காக நீங்க என்னன்னா தெரு நாயின்னு நீங்க சொல்றீங்க, அதுதான் நம்ம வீட்டு நாய், அதுதான் நாட்டு நாய். நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோம்னா நம்ம ஆளு ரோட்டுக்கு வந்துட்டோம். இது அரசு இது பொறுப்பா எடுத்து அணுகணும். அதுக்காக நாயை முழுதாக ஒழிச்சிருதுங்கிறது, ஏழ்மையை ஒழிக்கணும்னா ஏழைகளை எல்லாம் கொண்டுறணுங்கிற முடிவு வரக்கூடாது. இதை குடிசை இல்லா வீடுனா குடிசையெல்லாம் தீ வச்சு கொளுத்திடுறதுலான்னு வரக்கூடாது. அது ஒரு சரி பண்ணும். அதை சரி பண்ண. மதுரையில் அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்த நிலையில் நியாயமான விசாரணை நடத்த கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றிய ராமகிருஷ்ணனின் உடல் உச்சம்பட்டி குப்பை கிடங்கில் சிராப்பு காயங்களுடன் கண்டறியப்பட்டது. அவர் தோமுச நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் ஆவார். அதுகுறித்த முன்விரோதம் காரணமாகவே ராமகிருஷ்ணன் கொல்லப்பட்டதாக ஆஸ்டின்பட்டி போலீசில் அவரது மனைவி புகார் அளித்துள்ளார். மதுரை மாநகராட்சி வடக்கு மண்டலத்தில் செயல்படும் 7,982 வணிக வளாகங்கள் 41,49 லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட தரவுகளில் தெரியவந்துள்ளது. மதுரை அண்ணா நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் அளித்த மனுவிற்கு மாநகராட்சி வழங்கிய பதிலில் வடக்கு மண்டலத்தில் மொத்தமுள்ள 7,982 வணிக வளாகங்களில் ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பம்மல் அண்ணா சாலையில் 6 மாதங்களுக்கு மேலாக பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வருகிறது. சாலை முழுவதும் பள்ளம் தோண்டப்பட்டுள்ளதால் நடக்க பாதை இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பணிகள் நிறைவடையாததால் வாகனங்களை பயன்படுத்த முடியவில்லை எனவும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நடந்து செல்லும் நிலை இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்திரனிடம் கேட்டபோது இம்மாத இறுதிக்குள் பணிகள் நிறைவடையும் என தெரிவித்தார். வளர்பிறை முகூர்த்த தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. திருமணத்திற்கு வந்தவர்களால் கோவில் வளாகம் நிரம்பி வழிந்தது. கோவிலுக்கு உள்ளே செல்ல முடியாதவர்கள் கோவில் முன்பகுதியிலும் பிரகாரங்களிலும் ஆங்காங்கே நின்றவாறு திருமணம் செய்து கொண்டனர். இதேபோல சன்னதி தெரு, ரத வீதிகள் உள்ளிட்டவற்றில் உள்ள மண்டபங்களும் நிரம்பி வழிந்தன. இதனால் திருச்செந்தூர் நகரமே நெரிசலாக காணப்பட்டது. தமிழகத்தில் புதிய வகை வைரஸ் பரவல் இல்லை என்பதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களாக வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. காலநிலை மாற்றம், மழை உள்ளிட்ட காரணங்களால் இந்த காய்ச்சல் பரவி வருவதாக கூறப்படுகிறது. சளி, இருமல், தலைவலி, தொண்டை பாதிப்பு, உடல் சோர்வும் ஏற்படுவதால் இக்காய்ச்சல் பாதிப்பின் தன்மையை கண்டறிவதற்கான பரிசோதனையை தீவிரப்படுத்த பொது சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. தினமும் எத்தனை பேர் காய்ச்சலால் பாதிக்கப்படுகின்றனர் என கணக்கெடுக்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சுவாச கோளாறுகள் மற்றும் தொண்டை சம்பந்தமான நோய் தொற்றுகளால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவும் வாய்ப்பு உள்ளதால் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது நல்லது என கூறுகின்றனர். பெரும்பாலான நோயாளிகளுக்கு 3 முதல் 5 நாட்கள் வரை காய்ச்சல் நீடிப்பதாகவும் அறிகுறிகள் மிகவும் தீவிரமாக இருந்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியிருக்கலாம் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட பரிசோதனைகளில் பெரும்பாலானோர் இன்ஃப்ளூயன்சா ஏ வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதில் மிகவும் பரவலாக காணப்படும் தொற்றுகள் H1N1 மற்றும் H3N2 ஆகும். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 30% பேருக்கு இன்ஃப்ளூயன்சா ஏ தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. முதியவர்கள் மற்றும் நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற இணை நோய் உள்ளவர்கள் ஃப்ளூ தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மதுரையில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளதால் வீடு மற்றும் சுற்றுப்புறங்களில் தண்ணீரை தேங்க விடாமல் கவனம் செலுத்த சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 23 குழந்தைகள் உட்பட 58 பேர் காய்ச்சல் பாதிப்பால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் ஒரே நாளில் 128 காய்ச்சல் நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு 2 சிகிச்சை பெற்று வருவதாகவும் 50 விழுக்காட்டினருக்கு இன்ஃப்ளூயன்சா ஏ வகை தொற்று மட்டும் இருப்பதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. பிளஸ் 2 பொதுத் தேர்வுக்கு மாணவர்கள் படிக்கும் பள்ளியிலேயே தேர்வு மையம் அமைக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அரசு தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. 2025-26 ஆண்டுக்கான பிளஸ் 2 பொதுத் தேர்வுக்கு தேர்வு மையம் அமைப்பது தொடர்பான கருத்துருவை சம்பந்தப்பட்ட பள்ளிகளிடமிருந்து பெற்று அரசு தேர்வுத்துறைக்கு அனுப்பி வைக்க கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு பிளஸ் 2 தேர்வுக்கான ஓராண்டுக்கு மட்டும் தேர்வு மையம் அமைக்க அனுமதிக்கப்பட்ட பள்ளிகள் தொடர்ந்து தேர்வு மையங்களாக செயல்பட ஆணை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதன்மை கல்வி அதிகாரியின் பரிந்துரையின்றி பெறப்படும் கருத்துருக்கள் மற்றும் உரிய காலக்கெடுவுக்கு பிறகு பெறப்படும் கருத்துருக்கள் நிராகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சேந்தமங்கலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வானிலை கண்டேஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு 13ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் மன்னன் கட்டிய இந்த கோவில் உரிய பராமரிப்பின்றி சேதமடைய தொடங்கியது. மத்திய தொல்லியல் துறையின் ஆய்வுக்கு பிறகு இந்து சமய அறநிலையத்துறையால் இந்த கோவில் மேம்படுத்தப்பட்டது. வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கலசங்கள் கோவிலில் எடுத்து வரப்பட்டு விமான கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அப்போது ஓம் நமச்சிவாய என்ற பக்தர்களின் கோஷம் விண்ணதிர ஒலித்தது. பல்லாயிரக்கணக்கானோர் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 50 ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்த பாரம்பரிய குவாப்டெக்ஸ் நிறுவனம் திடீரென மூடப்பட்டுள்ளது. பரமக்குடி, யமனேஸ்வரம் பகுதிகளில் 80க்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் குவாப்டெக்ஸ் மூடப்பட்டதால் நெசவாளர்கள் மிகுந்த வேதனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே குவாப்டெக்ஸ் மீண்டும் செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மத்திய அரசும் நம்மளுக்கு கவனிக்கிறதில்லை, மாநில அரசும் கவனிக்கிறதில்லை. நெசவாளர்கள் எப்படி கஷ்டப்படுறேன்னு பயங்கரமான நம்ம சிரமத்தில் இருக்கோம். இந்த சிரமத்திலெல்லாம் கோப்டஸ் வேறு, நம்ம பரமக்குடி இருக்க கோப்டஸ் வேறு மூடிட்டாங்க. அதனால் கூட்டுறவு சங்கத்தில் உற்பத்தி ஆகிற ஜவுளிகளை வாங்குறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் ரொம்ப நெசவாளர்கள் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. கஞ்சி தொட்டி துறக்கிற மாதிரி சூழ்நிலை பரமக்குடி உணர்ச்சியில் இருக்குது. இதெல்லாம் மத்திய மாநில அரசுகள் கவனிக்கணும்.
கோவை எல்என்டி பைபாஸ் சாலையில் ஏற்பட்ட விபத்துகளில் ஓராண்டில் மட்டும் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலாம்பூரிலிருந்து பாலக்காடு சாலையில் மதக்கரை வரை 28 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலை நீண்டுள்ளது. கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் கோவை நகர நெரிசலில் சிக்காமல் சேலம் திருச்சி நோக்கி செல்ல இந்த சாலை வாகன ஓட்டிகளுக்கு பெரிதும் உதவி வருகிறது. இந்நிலையில் 2024 ஆண்டு ஜூலை 1 முதல் 2025 ஆண்டு ஜூன் 30 வரை நடந்த 122 விபத்துகளில் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். 175 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த சாலையை 6 வழி சாலையாக விரிவாக்கம் செய்து விபத்துகளை தடுக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சென்னையில் உள்ள 70 குளங்களை புனரமைத்து மீட்டெடுக்கும் பணிகளில் சென்னை மாநகராட்சி இறங்கியுள்ளது. அதோடு 88 கடற்பாசி பூங்காக்களை உருவாக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்வது, நிலத்தடி நீரை சேமிப்பது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு 159 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மொத்தமாக 251 நீர்நிலைகள் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் 210 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட வேண்டி உள்ளது. 41 குளங்கள் ஏற்கனவே புனரமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படத்தை திறந்து வைத்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்ற உள்ளார். அரசுமுறை பயணமாக ஜெர்மனி சென்றுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் அங்கு தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இங்கிலாந்திற்கு சென்றுள்ளார். அங்கு இந்திய உயர் ஆணையத்தின் பேச்சாளர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்திக்க உள்ளார். பின்னர் இந்திய நேரப்படி இரவு 10 மணி அளவில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படத்தை திறந்து வைக்க உள்ளார். மேலும் த திராவிடியன் பாத்வே மற்றும் த கேம்பிரிட்ஜ் கம்பானியன் டு பெரியார் என்ற 2 புத்தகங்களையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிடவுள்ளார். தொடர்ந்து பெரியாரின் மரபு மற்றும் திராவிட சிந்தனையின் ஆழமான தாக்கம் குறித்தும் அவர் உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற கலை வடிவமைப்பாளர் தோட்டாதரணி பங்கேற்று பெரியார் படம் குறித்து உரையாற்ற உள்ளார். நாளைய தினம் ஓரியண்டல் மற்றும் ஆப்பிரிக்க ஆய்வுகள் பள்ளியில் 30 மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகளுடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாட உள்ளார். இந்தியா சிங்கப்பூருக்கு இடையிலான நட்பு அரசு ரீதியான உறவுகளை தாண்டி ஆழமானது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்தார். இதில் இருதரப்பு உறவு மேம்பாடு, AI, குவாண்டம் கம்ப்யூட்டிங், டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இருதரப்பு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன. மும்பையில் ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தின் புதிய பகுதியையும் இருவரும் காணொலி முறையில் தொடக்கி வைத்தனர். ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை அப்படியே மக்களுக்கு வழங்க வேண்டும் என நிறுவனங்களை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த வரி குறைப்பு ஒட்டுமொத்த தொழில் மற்றும் வணிகத்தின் எழுச்சிக்கு உதவும் என குறிப்பிட்டார். இதனால் பொதுமக்கள், தொழில்துறையினர், வணிகர்கள் என அனைவரும் பலன் பெறுவர் என அவர் கூறினார். 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாற இந்த நடவடிக்கை தூண்டுகோலாக இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் முதலீடுகள் அதிகரித்து சிறு குறு தொழில் துறையினரின் சிக்கல்கள் தீருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் இதை முழுமையான ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்று கூற முடியாது என தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கான இழப்பீட்டை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பது குறித்து எதுவும் கூறப்படாதது ஏமாற்றமே என்றும் தெரிவித்தார். வரி குறைப்புகள் வரவேற்கத்தக்கதுதான் என்றாலும் அவை நுகர்வோரை சென்றடைவதே முக்கியம் என்றும் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். சிமெண்ட் மற்றும் இரும்புக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதால் வீடு கட்டுமான செலவுகள் குறையும் என இந்திய கட்டுமான நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பான கிரெடாய் தெரிவித்துள்ளது. மேலும் அரசின் இந்த முடிவு பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என அந்த அமைப்பின் தலைவர் சேகர் பட்டேல் கூறியுள்ளார். வரி குறைப்புடன் வரி நடைமுறைகளில் சீர்திருத்தம் செய்யப்பட்டதையும் வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். பரவலான கனமழையால் ஜம்மு காஷ்மீர் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது.
புதன்கிழமை ரஜௌரி மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தாய் மற்றும் மகள் உயிரிழந்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் ஜம்முவின் ரியாஸில் 203 மில்லிமீட்டர், கத்ராவில் 193 மில்லிமீட்டர், ராம்பனில் 157 மில்லிமீட்டர், தோடாவில் 114 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் தாவி, ஜீலம், செனாப் ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை உட்பட முக்கிய சாலைகள் அடைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படைகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கத்ரா பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற வைஷ்ணவி தேவி கோவிலுக்கான யாத்திரை தொடர்ந்து 9வது நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஆகஸ்ட் 14 முதல் பெய்து வரும் கனமழையில் இதுவரை 132 பேர் உயிரிழந்துள்ளனர். 33 பேர் காணாமல் போயுள்ளனர். டெல்லி யமுனை நதியின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரையோர பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கும் பணிகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். ஹத்னிகுண்ட் அணையிலிருந்து வினாடிக்கு 1,62,000 கனஅடி நீரும், வஜிராபாத் அணையிலிருந்து வினாடிக்கு 1,38,000 கனஅடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ரயில்வே பாலத்தில் யமுனை நதியின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நதியின் நீர்மட்டம் 207.43 மீட்டரை கடந்துள்ளது. கடந்த 63 ஆண்டுகளில் 3வது முறையாக யமுனை நதியின் நீர்மட்டம் 207.43 மீட்டர் உயரத்தை கடந்துள்ளது. அபாய அளவான 200.6 மீட்டரை கடந்துள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து சுமார் 15,000 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். யமுனை பஜார் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகுந்திருப்பதால் அவற்றில் வசித்து வந்த மக்கள் உடைமைகளை இழந்தனர். இதேபோல மங்கேஷ்பூர் வடிகாலின் 50 அடி உயரம் கொண்ட கரைப்பகுதி உடைந்ததால் வெள்ளம் கிராமத்திற்குள் புகுந்தது. தலைமைச் செயலகத்திற்கு அருகே உள்ள சுரங்கப்பாதையில் வெள்ளம் தேங்கியுள்ளது. இதேபோல மயூர் விஹார் பேஸ் 1 பகுதியில் உள்ள நிவாரண முகாம்களில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் பெரும்பாலான இடங்கள் தீவு போல காட்சியளிக்கின்றன. இந்தியாவும் சீனாவும் பொருளாதார வலிமை மிக்க நாடுகள் என்றும் அவர்கள் மீது யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்றும் ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டப்படி எல்லா நாடுகளும் சமம் என்றும் எந்த நாடுகள் அரசியல் ரீதியாகவோ ராணுவ ரீதியாகவோ ஆதிக்கம் செலுத்த முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் இவ்வாறு பேசினார். மிரட்டல் விடுத்து பணிய வைக்கும் காலம் மலையேறிவிட்டது என்றும் புதின் கூறினார். அமெரிக்க மாநிலமான கலிபோர்னியாவில் சில மாத இடைவெளிக்கு பின் காட்டுத்தீ மீண்டும் பரவி வருகிறது. டூலும் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 7,000 ஏக்கர் பரப்பிலான மரங்கள் தீயில் எரிந்து சாம்பலாகின. தீ பரவுவதை கட்டுப்படுத்த சிறு ரக விமானம் மூலமாக காட்டுத்தீ மீது ரசாயன பொடி தெளிக்கப்பட்டது. சக்தி வாய்ந்த மின்னல் காரணமாக காய்ந்த சருகுகளில் தீப்பிடித்தது மூலம் காட்டுத்தீ ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் அரசு மருத்துவமனையில் எலி கடித்த 2 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தன. இந்தூர் மகாராஜா யஷ்வந்த்ராவ் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 2 குழந்தைகளை எலிகள் கடித்தன. படுகாயமடைந்த குழந்தைகள் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் ஏற்கனவே இருந்த உடல்நல குறைபாடுகள் காரணமாகவே உயிரிழந்தனர் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. சில ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது.